ஹலோ அக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்க தம்பி. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்க்கா. நீ நல்லா இருக்கியா? என்ன ஒர்க்கா இருக்கியா? ஆமாக்கா, ஒர்க்கில் இருக்கேன். ஆ தம்பி, உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னக்கா? குட் நியூஸ்னு சொன்னேன். என்னது? நீ மாமாவாக போற. மாமாவா? தாய் மாமாவாக போறடா. ஓ, சூப்பர்க்கா, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்டா. அக்கா, உன்னை பார்க்கணும் போல இருக்குக்கா. எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. எப்போ வருவ நீ? என் மருமகளை பார்க்க சீக்கிரமா வரேன்க்கா. சரியா? சரிடா, பத்திரமா இரு. சரிக்கா. சரி, நான் வச்சிரேன்க்கா. நான் டியூட்டி முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர். என்ன மச்சான் இவ்வளோ சந்தோஷமா இருக்க? டேய், அக்காவுக்கு குழந்தை பிறக்க போகுதுடா. நான் தாய் மாமா ஆக போகிறேன். சூப்பர் மச்சான். அப்போ இன்னைக்கு நைட்டு ட்ரீட்டு தான். அக்கா, ஹலோ தம்பி, எப்படிப்பா இருக்க? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன். சரிக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்லாம் போனியா? போனப்பா, பாப்பா ஹெல்தியா இருக்குன்னு சொன்னாங்க. சரிக்கா, அப்போ ஓகே. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுக்கா. நீ ஃபோன் மட்டும் பண்ணு. அவன் வந்து உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பான். சரியா? உடம்பு பத்திரமா பார்த்துக்கா. ஹாஸ்பிட்டல் செக்கப் எல்லாமே நீ பார்த்துக்கோ. ஃபுட்டு நல்லா சாப்பிடு. வெயிட் தூக்காத. குனிஞ்சு நின்று வேலையெல்லாம் பார்க்காத. சரிப்பா. பார்த்துருக்கா? நீயும்பா. சரிக்கா, லீவ் கிடச்சிரும். கேட்டிருக்கேங்க்கா. கண்டிப்பாக நான் வந்துடுவேன். சரிப்பா. சரிக்கா, வச்சிடுறேன். ஹலோ. ஹலோ அக்கா. தம்பி, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. நீ நல்லா இருக்கியா? காலையில் ஹாஸ்பிட்டல் போனியாக்கா? போயிட்டு தான்ப்பா வந்தேன். என்னக்கா சொன்னாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில்? எதுவும் பிரச்சனை இல்லைப்பா, பாப்பா ஹெல்தியா இருக்கு. ஹலோ, கேக்குதாப்பா? ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்கக்கா? அதான் சொன்னேனேப்பா, பாப்பா ரொம்ப ஹெல்தியா இருக்குன்னு சொன்னாங்க. லீவு கேட்டிருக்கேன்க்கா. கவலைப்படாத, வந்துடுவேன். சரி, டேட் என்ன சொல்லியிருக்காங்க? மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அவ்வளோ சீக்கிரமாவா? ஓகேக்கா, நான் கண்டிப்பாக வந்துடுறேன். பயப்படாத. சரியா? உடம்ப பார்த்துக்க. சரிப்பா. சரி, நான் ரூம் போயிட்டு பேசுகிறேன். கிளைமேட் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்கு. வைக்கிறேன்க்கா. சரிப்பா. சரிக்கா, பத்திரமா இருப்பா. Calling is either switched off or not reachable at the moment. ஃபோனை எடுறா. அக்காவுக்கு எமர்ஜென்சிடா. சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கடா. Calling is either சீக்கிரம் switched ஃபோனை எடுறா. off or not reachable at ப்ளீஸ் the ரா மச்சான். ஏன்டா இப்படி ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்க? moment. Switched off or not reachable ஃபோனை at சீக்கிரம் the எடுறா. moment. Please try later. எமர்ஜென்சி மச்சான். आपके द्वारा dial வந்து ரொம்ப நேரம் ஆச்சாடா? இப்போதான்டா கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்புறம் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. அப்புறம் அக்கா எப்படி இருக்காங்கடா? மாப்பிள்ள, உன்னை தான்டா கேட்குறேன். அக்கா எப்படி இருக்காங்க? டேய்,
என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற? வண்டியை நிறுத்து, நிறுத்துடா. என்னடா, ஏதாவது பிரச்சனையா? சொல்றோம். என்னடா பிரச்சனை? என்னை மன்னிச்சிரு மச்சான், நான் உன்னை ஏமாத்திட்டேன். என்னடா சொல்ற? ஆமாண்டா, காசுக்காக எல்லாரும் சேர்ந்து அக்காவை கொண்டுட்டானுங்கடா. டேய், என்னடா சொல்ற? அவன் மச்சான். யாரா? மச்சான் அந்த டாக்டர் தான் மச்சான். ஏறா வண்டியில. ஹலோ, யாருப்பா நீ? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பேஷண்ட் கிட்ட ஒழுங்கா பிஹேவ் பண்ணியிருந்தா நான் ஏன் உங்ககிட்ட இப்படி பிஹேவ் பண்ண போறேன்? எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்ன பண்ணேன்? ஒரு டாக்டர் எதை பண்ணணுமோ அதை நீங்க பண்ணல. ஒரு கர்ப்பிணி பொண்ணை அநியாயமா கொன்னுட்டீங்க. அதே இது ஒரு சாதாரண மனுஷன் இந்த தப்பை பண்ணியிருந்தா இந்த சட்டம் அவனை சும்மா விடுமா? அவனை கோர்ட்டு கேஸ்னு அலைய வச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அந்த தப்பை நீங்க பண்ணா அதுக்கு ஆதாரமும் இல்லை, அதுக்கு தண்டனையும் இல்லை. இங்க பாரு, மரியாதையா பேசுறதா இருந்தா பேசு. நான் யாருன்னு தெரியும்ல. உனக்கு என்ன வேணும்? எனக்கு எங்க அக்கா வேணும். உங்களால தர முடியுமா? எனக்கு இருந்த ஒரே உறவு எங்க அக்கா மட்டும்தான். இந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன ஒரே ஒரு ஆபரேஷன் தியேட்டர் தான் இருக்கா, இல்ல ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கீங்களா? ஏன் எங்க அக்காவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல உங்களால? ஏய், நேத்து அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல செத்து போன மஞ்சுளா தம்பியா நீ? அதான் ஐயா இப்படி குதிக்கிறீங்க. என்ன கேட்ட நீ? ஒரு ஆபரேஷன் தியேட்டர் இருக்கான்னு தானே கேட்ட? இங்க 10 கூட இருக்கலாம். நான் தான் டிசைட் பண்ணணும் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு. உன்னால முடியலன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போ. வந்துட்டான் கேள்வி கேட்கறதுக்கு, கோடி கோடியா கொடுக்கற மாதிரி. ஏன் கோடி கோடியா கொட்டி கொடுக்குறவங்க தான் கேள்வி கேட்கணுமா? அப்புறம் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுக்கு? கவர்மெண்ட் டாக்டர் எதுக்கு? இந்த கவர்மெண்ட் டாக்டரா இருந்துக்கிட்டு நீங்க லட்ச லட்சமா சம்பளம் வாங்குறது எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்க தான். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதா? இங்க பாரு, நீ ஒன்னும் சட்டம் பேசுறதுக்கு இது கோர்ட்டு கிடையாது. உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ, போடா. ஏன் இவ்வளோ அலட்சியமா பேசுறீங்க? அந்த குழந்தை மட்டும் உயிரோட இருந்திருந்தா நாளைக்கு உங்களை மாதிரி கூட ஒரு டாக்டர் ஆயிருக்கலாம், ஏன் ஒரு இன்ஜினியர் ஆயிருக்கலாம், ஒரு பெரிய கவர்னர் மாதிரி கூட பெருசா வந்திருக்கலாம். இப்படி உங்க அம்மா பிரசவத்தில் இருக்கும்போது யாராவது அலட்சியமா இப்படி விட்டுருந்தா நீங்க பிறந்திருக்கவும் மாட்டீங்க, என் முன்னாடி இப்படி டாக்டரா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டீங்க. எந்த உயிரும் போயிடக்கூடாதுன்னு தானே இப்படி புனிதமான டாக்டர் தொழிலுக்கு படிச்சிங்க. ஆனா ஏழைங்கன்னா மட்டும் ஏன் இவ்வளோ அலட்சியமா இருக்கீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியும். உன் வாயை மூடிட்டு கிளம்பு போ. ஏழைங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு தானே இப்படி அலட்சியமா இருக்கீங்க. ஏழைங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் காட்டுறேன். செய்திகள். தகுதியான மருத்துவம் இல்லை என்றால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என்று அரசாங்கத்திற்கே கேள்வி எழுப்பிய தனி ஒருவன். மதன் என்ற தனி நபரால் இந்த அரசாங்கமே அதிர்ந்து விட்டது. அவருக்கு நடந்த கொடுமையை மற்றவர் போல் அலட்சியமாக விடாமல் அரசிற்கு தெரியப்படுத்தி அதை முதல்வரின் பார்வைக்கு கொண்டு சேர்த்தார். தன் அக்காவின் கருவிற்கு நீதியாக ஒரு அரசாங்க மருத்துவரை வேலை நிறுத்தம் செய்ய வைத்தார். தினம் தினம் நாம் கடந்து செல்லும் அரசு மருத்துவமனையில் இது போன்ற 1000 அலட்சியம் நடைபெறும் நிலையில் அதில் ஒரு தீர்வையாவது பெற்று தந்த மதனிற்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. முதல்வர் இத்தகைய செயலை செய்யும் எந்த அரசு ஊழியர் ஆயாலும் அதை அரசிற்கு உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். அத்துடன் மதனிற்கு சேவகன் என்ற பட்டத்தையும் வழங்கியுள்ளார். இத்தகைய முதல்வரை பெற்றதால் தமிழகம் பெருமை அடைகிறது.